قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزكيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. واذكر في الكتاب إبراهيم إنه كان صديقا نبيا. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما كان عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜுமாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். எங்கும் நிறைந்தோனே, ஏகனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கர்ப்ப பையில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, வல்லோனின் தூதராகி போர்வாழியது வீரராகி வல்லல் நபிகள் நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக, நபிகளாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தவா தாபியின்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகக்கூடிய ஈமானி நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பாகிறது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஹஜ்ஜுக்கு எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சில வரலாறுகளையும் சில ஹதீஸுகளையும் சில ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் காபத்துல்லாவை தவாப் செய்யாத எந்த நபியும் இருக்க முடியாது. அந்த புனிதமான அந்த இடத்திற்கு பெயர் தான் காபத்துல்லா, அல்லாஹுடைய ஆலயம், அல்லாஹுடைய இல்லம் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த காபத்துல்லாஹுக்குள் நுழைவதற்கு முன்னதாகவே நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ்தால சோதனையை கொடுத்தான். இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லா நபிமார்களும் கஷ்டத்தை அனுபவித்தார்கள். அந்த கஷ்டத்துக்கு பிறகு ரப்புல் ஆலமீன் இன்பமான வாழ்க்கையும் அவர்களுக்கு கொடுத்தான். நம்மளை மாறி சொகுசாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சிகரமாக, நிம்மதியாக நபிமார்கள் அப்படி வாழவில்லை. ஆனால் நபிமார்களுக்கெல்லாம் சோதனை தான் இந்த உலகத்தில் கிடைத்தது. சாதனை என்பது மறுமையுடைய சிந்தனையை கொண்டுதான் அவர்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள், வெற்றியாளர்களாக மாறினார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் இந்த பூமியில் வெற்றி தான். அல்லாஹ் மீது நம்பிக்கை முழுமையாக இருந்தது. அல்லாஹ் தஆலா சோதிக்குவான். இந்த சோதனையில் இவர்கள் வெற்றி அடைவார்களா அடைய மாட்டார்களா என்றெல்லாம் இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலையும் சோதிப்பான். சில பேர்களுக்கு எதுவுமே இருக்காது, சந்தோஷமாக இருப்பார்கள். சில பேர்களுக்கு பல விஷயங்கள் இருக்கும், ஆனால் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எதை கொடுத்தாலும் அது போதும் என்ற மனப்பான்மை நம்மிடத்தில் வந்து விட்டாலே எல்லோருமே நமக்கு வெற்றியாக தான் அமையும். இதை நம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்ச வழிகள் நீண்ட தூரம் செல்லும். ஆசர் என்று சொல்வார்கள் ஒரு வரலாறில், ஆசருடைய மகன். ஒன்னர் வரலாறில் தாரிக் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே போல அவருடைய ஹுலியா, அவருடைய பாவனங்களை பார்க்கணும் என்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நமக்கு உதாரணத்தை எடுத்து சொல்வார்கள். இப்ராஹிம் நபி பிறந்த இடம் பாபிலோன் நகரத்தில் அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் தன்னுடைய இறைவன் யார் என்று அறிந்தார்கள். இந்த மாதிரி ஏராளமான விஷயத்தை அவர்கள் அறிந்து உண்மையே சத்தியத்தை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த குத்ரத் வல்லமை அற்புதம் என்னவென்று சொன்னால், ஒரு இடத்துக்கு சென்றார்கள். அந்த இடத்துக்கு செல்லும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இறைவனுக்கு மாறு செய்தார்கள். மாறு செய்த பிறகு இறைவன் கொடுத்ததை அவர்கள் நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தார்கள். அந்த இடத்தை, அந்த நபர்களை பார்த்து இவர்கள் ஹலாக்காக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று ஒரு பத்வா விட்டார். அவருடைய நாவில் வரக்கூடிய தாமதம்தான், அந்த வார்த்தையினால் அவர்கள் இருவர்களும் அழிந்தார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இறைவா, உன்னுடைய ரிஸ்கை சாப்பிட்டு நீ கொடுத்த நியமத்துகள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு உனக்கு மாறு செய்தார்கள், இவர்கள் இல்லாமல் ஆக்கிவிடு என்று ஒரு பத்வா தான் செய்தார்கள். இருவர்களும் காணாமல் போய்விட்டார்கள், அழிந்து போனார்கள், மரணம் அடைந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹீமை பார்த்து ஒரு செய்தியும் இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்ராஹீமே, யார் எனக்கு மாறு செய்தாலும் அவர்களுக்கு சாபம் விட வேண்டாம், அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்களை ஏசவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். அவர்களுக்கு அவகாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவகாசம் கொடுக்காமல் யார் மீது நாம் பத்வா விடுவது ரொம்ப தவறு என்று இறைவன் அவர்களுக்கு இந்த பாடத்தை உணர்த்தி கொண்டிருந்தான். அப்படி பார்த்தால் இந்த பூமியில் வாழக்கூடிய கலிமா சொன்னவர்களுடைய வரிசையில் பார்த்து சொன்ன ஏராளமானவர்கள் கலிமா சொல்லியிருப்பார்கள். ஆனால் கலிமாவுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருக்க மாட்டார்கள். கலிமாவை மொழிந்திருப்பார்கள், முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு அந்த சின்னத்தோடு இருப்பார்கள். ஆனால் அந்த முஸ்லிம்களுடைய தன்மைகள் அவர்களிடத்தில் இருக்காது. பெயர் அளவுக்கும் புகழ் அளவுக்கும் நாம் முஸ்லிம் என்று சொல்லலாம். ஆனால் செயல் அளவுக்கு, அமல் அளவிற்கு, இபாதத் அளவிற்கு நாம் எந்த அளவுக்கு முஸ்லிமாக இருக்கிறோம் என்று பார்த்தால் ரொம்ப குறைவுதான். அது யாராலையும் சிந்திக்க முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் ஒரு நிலையான, ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, ரப்புக்கு பிடித்தமான அந்த ஈமான் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் யாரும் யாருடைய உள்ளத்தை பார்த்து கிழித்து பார்க்க முடியாது.
இவர் உண்மையான முஸ்லிம் என்று. இந்த இடத்தில் ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து அவருடைய தர்பாருக்கு வந்து கூறினார்கள், நபியே நாயகமே, இந்த மனிதர் தீயவராக இருக்கிறார் என்று ஒரு வார்த்தை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதை வைத்து நீங்கள் கணித்தீர்கள் என்று கேட்டவுடனே அவருடைய முகக்கூரை வைத்து நான் கணித்தேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முகக்கூரை வைத்து யாரும் கணிக்க முடியாது, மாறாக அவருடைய உள்ளத்தை வைத்து தான் கணிக்க முடியும். அவருடைய உள்ளத்தை நீ பிளந்து பார்த்தாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய முகக்கூரை வைத்து இவர் தீயவர் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அவருடைய உள்ளத்தை வைத்துதான், அவருடைய உள்ளத்தில் என்ன அமல்கள் இருக்கிறதோ, என்ன பயம் இருக்கிறதோ, அந்த உள்ளத்தில் அவர் அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருப்பார், இதை தான் பார்க்க சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐனுல் யகீன் உறுதியாக இருந்தார்கள் ஈமானில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாபெரும் அற்புதத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஒரு கல்லு மேலே நிற்க வைத்தான். நின்ற பிறகு வானத்தில் உள்ள அஸ்ஃபலா சாஃபிலின் என்ற இடத்து வரைக்கும் அவருடைய கண்களுடைய பார்வையை சென்றது. அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனைத்தையும் இந்த பூமியிலிருந்து பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்து அவர்களுக்கு கொடுத்த அற்புதம், இறந்ததை உயிராக்கினார்கள். அந்த சென்ற வாரம் சொன்னோம்ல, அந்த பறவைகளை எப்படி உருவாக்கினார்கள், அந்த மரணத்துக்கு பிறகு மனிதர்கள் எப்படி எழுப்பப்படும் என்ற உதாரணத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நம் பாடத்தையும் படிப்பினத்தையும் நாம் பெற்றோம். அவருடைய தாவத்துடைய பணியால் பல மக்கள்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான். அந்த மக்கள்களுக்கு பயத்தை ஊட்டினார்கள், இறை அச்சத்தை புகட்டினார்கள், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையை கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு அவருடைய பேச்சில் தாக்கத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த தாக்கத்தின் மூலமாக அவர்கள் மீது கலிமா சொன்னவர்கள் எல்லாம் வெற்றியாளர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவருடைய பயானின் மூலமாக, அவருடைய உபதேசத்தின் மூலமாக பல மக்கள்கள் அழுவார்களாம், நாங்கள் பாவியாக வாழ்ந்து விட்டோமே இந்த பூமியில், நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்து விட்டோமே இந்த பூமியில், இன்றைக்கு அல்லாஹு தஆலா நமக்கு நேர்வழி காட்டிவிட்டான் என்று இந்த பாவமான செயல்களை நினைத்து 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 அவர்கள் அழுவார்கள், கதறுவார்கள், அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார்கள். அந்த அளவிற்கு அவருடைய பயானிலும் பேச்சிலும் பல மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஏனென்றால் ஒரு நபியுடைய பேச்சு என்பது சாதாரணமான பேச்சாக இருக்காது, சாதாரணமாக சொல்லாக இருக்காது. அவர்கள் ஒரு உபதேசம் செய்துவிட்டால் அந்த மக்களுடைய உள்ளத்தில் போய் ஏறி உட்கார்ந்து விடும். அவர்கள் அதன்படி அமல் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க பல இமாம்கள் ஜும்மா மேடையில் பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள், உண்மையை எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள், சத்தியத்தை பேசி கொண்டுதான் இருக்கிறார்கள், நபியுடைய உபதேசத்தை எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள், நல்ல நல்ல நசீஹத்துகளை நல்ல நல்ல உபதேசத்தையும் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் போய் அது பதிவாகுவதே கிடையாது. பள்ளியில் அமர்ற வரைக்கும், பள்ளியில் உட்கார்ற வரைக்கும், இந்த உபதேசம் கேட்கிற வரைக்கும் அதோடைய தாக்கம் இருக்கிறது. ஆனால் இந்த பள்ளியை விட்டு வெளியே சென்ற உடனே அந்த தாக்கம், அந்த பயம் நம்மளை விட்டு போகி விடுகிறது. அந்த அளவுக்கு நமக்கு பயபக்தி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன்ல ஏறத்தாழ 88 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயப்படுகிறோம் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். அவர்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்றெல்லாம் உபதேசம் சொன்னார்கள். தன்னுடைய பெற்றோர்கள் கூட பார்க்கவில்லை. நல்லதை சொல்வதில், நல்ல உபதேசம் செய்வதில், அது பெற்றோராக இருக்கட்டும், சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய கூட்டத்தில் கூட சென்று ஓரிரை கொள்கை, இறை நம்பிக்கை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்றுதான் அவர்கள் இந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம் இருக்கிறதே, அவர்கள் ஏறத்தாழ எத்தனையோ விக்கிரகங்களை அகற்றினார்கள்.
மூட நம்பிக்கையை ஒழித்தார்கள், அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையை கொண்டு வந்தார்கள். பயம் கிடையாது. இன்றைக்கு எங்களுக்கு சொல்லும் பொழுது இமாம்கள் என்பது ஒரு விளக்காக இருப்பார்கள். இந்த விளக்கை அவர்கள் முன் செல்லும் பொழுது அந்த விளக்கை அவர்கள் பாதுகாப்பாக கொண்டு போக வேண்டும். அவருடைய மூச்சு கூட அதில் பற்றிவிடக்கூடாது. அந்த அளவிற்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக தயாராக இருக்க வேண்டும். யாரிடத்திலும் பயம் வரக்கூடாது. சத்தியத்தை சொல்வதில் ஒரு பொழுதும் பயம் இருக்கக்கூடாது. அந்த விளக்கு அணிந்து விட்டால் பின்னாடி உள்ளவருடைய நிலைமை என்ன ஆகிவிடும்? இருளாக தான் இருக்கும். வெளிச்சத்தை கொண்டு போவதற்காக தான் நபிமார்கள் வந்தார்கள். அந்த வெளிச்சத்தை நாங்களும் பிடித்து கொண்டுதான் செல்கிறோம். இருந்தாலும் ஈமான் பலகீனமாக இருப்பதின் காரணமாக, அமல்கள் பலகீனமாக இருப்பதின் காரணமாக, நம்முடைய செயல்கள் பலகீனமாக இருப்பதின் காரணமாக, நம்முடைய அனைத்து காரியங்களும் இஸ்லாத்துக்கு மாறாக இருப்பதின் காரணமாக அந்த விளக்கு அணிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த விளக்கு பிரகாசம் இல்லாமல் போய் கொண்டுதான் இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சோதனையும் கொடுத்தான். எல்லா நபிமார்களும் பட்ட சோதனையோடு அவர்களுக்கு அதிகமான சோதனை கிடைத்தது. நெருப்பு குண்டத்தெல்லாம் தூக்கி போட்டார்கள், அதிலேயும் வெற்றி அடைந்தார்கள். அவர்களுக்கு நெருப்பு அல்லாஹ் தஆலா பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தான். அதற்கு பிறகு நபி அவர்கள் மீது ஒரு தலையை உயர்த்தி, ஒரு ஓனா என்று சொல்வார்கள், கிர்குட் என்று சொல்வார்கள், உருதுல தொண்டை என்றெல்லாம் சொல்வார்கள். அது நபி இங்கே இருக்காங்க சொல்லி நபியை காட்டி கொடுத்தது. அதை ஒரே ஒரு அடியில் அடித்தால் 100 நன்மை கிடைக்குமா? அப்போ அந்த அளவிற்கு நபிக்கு மாறு செய்யக்கூடிய விஷ ஜந்துக்கள் கூட இந்த பூமியில் இருக்க தகுதி கிடையாது. மற்ற எத்தனையோ விஷ ஜந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அது தொல்லை தான், அது கஷ்டம்தான். இருந்தாலும் நபிமார்களை அந்த தொண்டை என்று சொல்லக்கூடிய கிர்குட் என்ற பள்ளி, பெரிய பள்ளி என்று சொல்வார்கள், அந்த பள்ளி தலையை ஆட்டி நபியை காட்டி கொடுத்தது. அதை கூட ஒரே ஒரு அடியில் அடித்தான் 100 நன்மை என்றெல்லாம் ஹதீஸில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்நேரமும் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு போதுமானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்பினார்கள். எனக்கு போதுமானவன் அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய யகீனின் காரணமாக, அவருடைய நம்பிக்கையின் காரணமாக அந்த நம்ரூதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கொடிய நோயை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த நோய்க்கு பிறகு அவனுடைய ஆணவங்கள் அதிகமாகிவிட்டது. அவனுடைய இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல மக்கள்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் கஷ்டத்தையும் அதிகமாக கொடுக்க ஆரம்பித்து விட்டான். பெரிய கோபுரத்தை எல்லாம் கட்டினான். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அந்த கோபுரம் ஒரு காற்றை மட்டும்தான் இறைவன் கொடுத்தான். அது தரமட்டமாக்கப்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்பிக்கை அல்லாஹ் மீது, அல்லாஹை கொலை செய்யணும் என்றெல்லாம் அவன் ஒரு முடிவெடுத்து ஒரு பறவையின் மூலமாக வானத்திலெல்லாம் பறந்து ஒரு அம்பில் என்ன செஞ்சான், மேலே பறக்க விட்டுருக்கான். அப்பையும் அல்லாஹால மலக்குமாரோடைய உதவியை கொண்டு அந்த அம்பில் என்ன செஞ்சாங்க, ரத்தத்தை தடவி மறுபடியும் அவனுடைய இடத்துல தூக்கி போட்டிருக்காங்க. அல்லாஹ்வை கொலை செய்யணும் என்று வானத்துக்கெல்லாம் பறந்து என்னென்ன சாதனை செய்யணுமோ எல்லா சாதனையும் செய்தான். இருந்தாலும் அவனுடைய எல்லா சாதனையும் கடைசியில் தோல்வியாக தான் முடிந்தது. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நொண்டி கொசு இருக்கிறது, அவனுடைய மூக்கு வழியாக சென்று பல நாட்கள் அவன் துன்பத்திலும் ஆளாகினான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரக்கூடிய காவலாளிகள் அனைவர்களையும் தன்னுடைய தலையில செருப்பை கொண்டே அடிக்க சொல்வானா. தன்னுடைய தலையில செருப்பை கொண்டே அடிக்க சொல்வான். அந்த அளவுக்கு செருப்புடைய வேதனையும் அவன் தாங்கினான். கடைசியில் ஒருத்தர் பார்த்தாரு, அடிச்சு பார்த்தார், ஒரே ஒரு போடு போட்டார், தலை 2ஆக பிரிந்தது. அந்த அளவுக்கெல்லாம் சோதனை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருப்பார்கள். ஆனால் கடைசி காலத்தில் அவருடைய நிலைமைகள் எல்லாம் மோசமாக தான் ஆகிவிடும். இதை நாம் இவருடைய வரலாறுகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிக்கா நடந்தது. நிக்காக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கல. அந்த நீண்ட காலத்துக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ரப்பி ஹப்லி
மினஸ் சாலிஹீன், இறைவா எனக்கு ஒரு சாலிஹான குழந்தை நீ கொடுப்பாயாக என்றெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்வார்கள். அவருடைய துவாவுக்கு பிறகு பிறந்தவர்கள் தான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்களை என்ன செய்கிறார்கள், மூத்த மனைவி சொன்னார்கள், எங்கேயாச்சும் விட்டு வந்துருங்கன்றாங்க. ஒரு வீட்டில் 2 மனைவி இருந்தால் திண்டாட்டணும். ஒருத்தருக்கு 2 மனைவி இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியாது. இது உதாரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அப்போ 2 மனைவி இடத்தில் கொஞ்சம் மூட்டிவு இருந்தது, கொஞ்சம் குழப்பங்கள் இருந்துச்சு. இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை ஹாஜரா அம்மை அவர்களையும் இருவர்களையும் என்ன செய்தாங்க, ஒரு பாலைவன பகுதிக்கு சென்றார்கள். மனைவி கேட்டார்கள், இது அல்லாஹ்வுடைய நாட்டமா? இது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று சொன்னார்கள். குழந்தையும் பிள்ளைகளையும் என்ன செய்தார்கள், அந்த பாலைவன பகுதிக்கு அழைத்து சென்று அந்த இடத்தில் விட்டு வருகிறார்கள். விட்டு வந்தவுடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான துவா செய்தார்கள். ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் ஸுர்ரியத்தி பிவாத் ஸீ ஸர்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ் ஃபஜல் அஃஇதத மினன் நாஸ் தஹவி இலைஹி வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். இந்த துவாவை செஞ்சுட்டு வராங்க. என்ன இதோடைய அர்த்தம் என்ன சொன்னால், ரப்பனா எங்களுடைய ரப்பே, இது மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி, முஹர்ரம். ரப்பனா லியுகீமுஸ் ஸலாஹ், யா அல்லாஹ் இந்த இடத்தில் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக என்று துவா செய்தார்கள். ஃபர்ஸுகுஹும், அவர்களுக்கு நீ உணவை கொடுப்பாயாக. மக்களுடைய அனைவர்களுடைய சிந்தனைகளை இவர்கள் பக்கம் நீ திருப்பி விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்துட்டு வராங்க. 3 துவா தான் செஞ்சாங்க. பாலைவன பகுதியில் விட்டுட்டேன், அவர்கள் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக, அவர்களுக்கு நீ ரிஸ்கை கொடுப்பாயாக, அவர்களுக்கு நீ ரிஸ்கை கொடுப்பாயாக, மக்களுடைய சிந்தனையெல்லாம் இவர்களின் பக்கம் நீ தாக்கி விடுவாயாக, பார்ப்பதற்காக நீ அமைத்து கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள். அந்த பாலைவன பகுதி இன்றைக்கு எந்த பூமியாக இருக்கிறது? எந்த மனிதனுடைய நடமாட்டம் கிடையாது, எந்த பறவைகளுடைய கூட்டம் கூட அங்கே வராது. தன்னந்தனியாக யாருமே இல்லாத இடம். இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனால் யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம், மனைவியை பார்த்துட்டு அல்லாஹ் சொல்லிட்டா உடனே அந்த ஒரு மலையில் விட்டு வர சொல்லியிருக்கான்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? நம்ம மனைவி அல்லாஹ் எனக்கு கனவு மூலமாக சொல்லிட்டான், உங்களை அந்த பாலவனை அந்த ஒரு இடத்துல விட்டு வர சொல்லியிருக்கான், அந்த மலையில் விட்டு வர சொல்லியிருக்கான். மனைவி அல்லாஹ் என்கிட்ட இன்னொரு விஷயம் சொன்னான். அவங்க பேசுகிற நம்ம ஒரு வார்த்தை தான் பேசுவோம், அவங்க ஒரு 10 வார்த்தை பேசிடுவாங்க. அப்போ ஒரு பொறுமை காத்து அந்த பொறுமையாக வாழணும், அல்லாஹுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும் என்ற அந்த நம்பிக்கை அந்த அம்மையார்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம அம்மையார்கள்ட்ட அந்த பணிவு அந்த பொறுமை இருக்கவே இருக்காது. கயாமத்து நாள் வரைக்கும் அந்த தன்மை இருக்காது, அது மாறிக்கொண்டு தான் இருக்கும். அல்லாஹ் தாலா ஒரு சோதனை கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த சோதனை எவ்வளோ பெரிய சாதனையாக மாறக்கூடிய இடமாக இருக்கிறது. எல்லா மக்களுடைய சிந்தனை இன்னைக்கு பார்த்தோன்னே ஹஜ்ஜுக்கு போகணும், உம்ராக்கு போகணும், காபத்துல்லாவை பார்க்கணும், மக்காம இப்ராஹிம்ல நின்று துவா செய்யணும், அரஃபா மைதானத்துக்கு போகணும், ருக்னே யமனிக்கு போகணும் என்றெல்லாம் ஆவலோட ஆசையோடு இன்னைக்கு இருந்து இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிந்தனை நமக்கு வருதா இல்லையா? அந்த ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அந்த பாலைவனத்தில் விட்டதின் காரணமாக அந்த சிந்தனை நமக்கு வருதா இல்லையா? வருது. அந்த இடத்துக்கு போகணும். எல்லா அஜத்து சொல்லுவாங்களே, இந்த பள்ளியாசல தொழுதா 27 மடங்கு நன்மை கிடைக்கும், இந்த பள்ளியாசல தொழுதா இமாமுக்கு பின்னாடி தொழுதா 27 மடங்கு கிடைக்கும். ஆனால் அந்த பள்ளியாசல போய் தொழுதா எத்தனை நன்மை? 1,00,000 நன்மை கிடைக்கும். எவ்வளோ நன்மை? ஒரு தொழுகைக்கு எவ்வளோ நன்மை? 1,00,000, 1 lakh. அப்போ 1,00,000 நன்மை நம்ம அடையணும் என்று நம்ம போகிறோமா இல்லையா? மதீனாவுக்கு போனால் 50,000 நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லி ஹதீஸில் வருது. மஸ்ஜித் அக்ஸாவுக்கு போனால் 25,000 நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது.
அப்போ அந்த நன்மையை நாடி எத்தனையோ லட்சங்களை செலவு செய்து அந்த புனிதமான இடத்துக்கு நாம் போயிட்டு வரணும். நபி பிறந்த இடம், நபி வாழ்ந்த இடம், எல்லா நபிமார்கள் அங்கே தவாப் செய்த இடம், அந்த புனிதமான இடத்துக்கு நாங்கள்லாம் போகணும் என்று எல்லாமே ஆசைப்படுறோமா இல்லையா? அப்போ அந்த நபியுடைய துவா என்ன செஞ்சாங்க? தொழுகை நிலைநாட்டுவாயாக. 24 மணி நேரம் அங்கே தொழுகை நடக்குது. இப்போ எப்போ பார்த்தாலும் மக்கள்கள் தவாப் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். நைட்டு 2 மணிக்கு போனாலும் தவாப் சுற்றுவார்கள், நைட்டு 1 மணிக்கு போனாலும் தவாப் சுற்றுவார்கள். அதே போல் நீங்கள் காலையில் சென்றாலும் சரி, மக்களுடைய கூட்டமாக தான் இருப்பார்கள். அந்த இடத்தில் எந்தெந்த நாட்டிலும் வருவார்கள் சொல்ல முடியாது. எல்லா நாட்டிலிருந்து எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, யா அல்லாஹ் அந்த புனிதமான அந்த இடத்தை நான் பார்க்காமல் மௌத்தாகக்கூடாது என்று ஒவ்வொருத்தர்களும் உறுதியான நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அந்த புனிதமான இடத்துக்கு செல்லணும் என்ற ஆசையோடு நம்ம இருக்கிறோம். அப்போ அந்த துவாவின் பொருட்டால், அந்த துவாவின் கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, குடும்பத்தார்களுக்கு தண்ணி பஞ்சத்தை அல்லாஹ் தஆலா நீக்கினான். அவருடைய காலுடைய தண்ணி தாகம் ஏற்பட்டதன் காரணமாக குழந்தை, சிறுவயது குழந்தை, பால் குடிக்கிற குழந்தை, தாயுடைய பால் சுரக்கவில்லை. அந்த நேரத்தில் தண்ணியை தேடி அலைந்தார்கள். 7 முறை சஃபாவிலும் 7 முறை மர்வாவிலும் ஓடினார்கள். காணல் நீரை போல தெரிகிறது, ஆனால் எந்த நீரும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய பசி தாங்க முடியாமல் ஒரு நபி பூமியில தான் கால் அடித்தார்கள். நபியுடைய கால் இருக்கிறது பூமியில தான் பட்டது. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு அந்த பூமியில இருந்து அல்லாஹ் தஆலா ஜம்சம் நீரை அல்லாஹ் தஆலா கொண்டு வந்திருக்கின்றான்னு சொன்னால், ஒரு சிறு குழந்தையுடைய 1 வயது கூட ஆகாது அந்த குழந்தையுடைய காலுடைய பாதத்தின் காரணமாக இன்றைய கயாமத் நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த புனிதமான இந்த நீரை வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த ஜம்சம் நீர் இருக்கிறது பரக்கத்தானது. எந்த நோக்கத்திற்கு குடித்தாலும் அதில் அல்லாஹ் தஆலா சிறப்பை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார் என்று நாம் பார்க்க போகிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ நாம் போகக்கூடிய தலைப்பாகிறது காபத்துல்லா. 3 விஷயம் அழியாத பொருள்: காபத்துல்லா, கலாமுல்லா, ரசூலுல்லா. காபா கயாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய வேதமும் கயாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். ரசூலுல்லா, உலக நாள் வரைக்கும் ரசூலுல்லாவை புகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். இந்த 3மே அழியாத பொருள். அப்போ இந்த காபத்துல்லாக்குள் பல வகையான சின்னங்கள் இருக்கிறது. இப்போ ஓட்டு போடுறோம், எல்லாத்துக்கும் ஒரு சின்னத்தை கொடுத்து தான் இந்த ஓட்டை போடுறோம். ஆனால் காபத்துல்லாக்குள்ள பல வகையான சின்னங்களை நாம் பார்க்கலாம். அந்த காபத்துல்லா இருக்கிறது பைத்துல்லா என்று சொல்வார்கள். குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னல் அல்லாஹ் குர்ஆன் பி பக்கத முபாரக்கா, பக்கா என்ற வார்த்தையை தான் இறைவன் பயன்படுத்தியிருக்கிறான், மக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. முபாரக் என்றால் பரக்கத்து பொருந்தியக்கூடிய கண்ணியமிக்க அந்த இடத்துடைய பெயர் பி பக்கத முபாரக்கா, கண்ணியம் அளிக்கக்கூடிய இடம் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த காபத்துல்லாக்குள் முதலில் யார் நுழைகிறார்களோ அந்த காபாவை பார்த்த உடனே, இந்த காபாவை முதலில் கண்ணில் பார்த்த உடனே அவர்கள் கேட்கக்கூடிய துவா கபூலாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். போகக்கூடிய ஹாஜிகளுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இதுதான்: காபத்துல்லாவை பார்த்த உடனே உங்களுடைய ஹாஜத்தை கேட்டு விடாதீர்கள். காபத்துல்லாவை பார்த்த உடனே ஒரே ஒரு நியத் வையுங்க, இந்த காபத்துல்லாவில் நான் எப்பொழுதும் இருப்போனோ அது வரைக்கும் நான் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகணும் என்று மொத்தமாக ஹோல்சலாக துவா கேட்டுக்கொள்ளுங்கள். மொத்தமாக கேட்டு வைத்திருங்க. இல்லை காபத்துல்லாவை பார்த்தோம், எனக்கு அது வேணும் இது வேணும், என்னுடைய செல்வம் வேணும், என்னுடைய அந்தஸ்து உயரணும், ஒரு துவா மட்டும் கேட்காதீங்க. காபத்துல்லாவை பார்த்த உடனே மொத்தமாக ஹோல்சலாக என்ன செஞ்சுருங்க, எல்லா துவாவும் கேட்டுருங்க. யா அல்லாஹ், எத்தனை நாட்கள் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள் நான் இருப்பேனோ அத்தனை நாட்களும் உன்னுடைய காபத்துல்லாவை பார்க்கும் வரைக்கும் என்னுடைய துவா கபூல் ஆகும் என்று முதல் அப்ளிகேஷன் இதுதான் நீங்கள் போடணும். இரண்டாவதாக சொன்னார்கள் ஹஜ்ருல் அஸ்வத். இது ஒரு சின்னம். இந்த ஹஜ்ருல் அஸ்வடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், ஏறத்தாழ
காபத்துல்லாவில் இருந்து 36 முறை திருடப்பட்டிருக்கு இந்த கல்லை. எத்தனை முறை? 36 முறை திருடிருப்பாங்க. கசசுல் அம்பியா என்ற நூலில் இந்த வரலாறு பதிக்கப்பட்டிருக்கு. யார் தூக்கிட்டு போகிறாரோ கடைசியில் அவர் தான் தூக்கிட்டு வந்து வச்சுருவாரு. யார் தூக்கிட்டு போவாங்களோ அவங்களே தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த கல்லை தூக்கிட்டு போனால் அவருக்கு ஏதாவது கஷ்டம் வந்துடும், உடலில் ஏதாவது நோய் வந்துடும், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். இதை திருடணும் சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவார், என்ன நினைப்பாங்க, இந்த கல் ரொம்ப புனிதமான கல், இதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம், ஒரு ஆசைக்கு ஒரு நினைவு சின்னமாக வச்சுக்கலாம், நம்ம வீட்டில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் என்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசையில் எத்தனை பேர் திருடி இருக்காங்க? வரலாறு சொல்லுது 36 பேர் திருடி இருக்காங்க. ஆனால் 36 பேர்களும் மறுபடியும் என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த கல்லை அதே இடத்துல கொண்டு வந்து வச்சிருவாங்க. இந்த கல்லுடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், போய் யார் முத்தமிடுகிறார்களோ அவருடைய அனைத்து பாவங்களையும் அது எடுத்து விடுகிறது. அனைத்து பாவங்களையும் எடுத்து அவரை பரிசுத்தமாக்குது. என்னால் ஒரு சாதாரண கல்லுக்கு போய் இவ்வளவு சிறப்பா? இந்த கல்லுடைய ஒன்றும் சிறப்பு என்னன்னு தெரியுமா? தண்ணியில் போட்டால் மிதக்குமா? தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஒரு சின்ன கல் தண்ணியில் போட்டால் என்ன ஆகும்? கீழே போகும். ஆனால் இந்த கல் இருக்கிறது, இந்த கல்லை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு கடினமான வார்த்தை. ரசூலுல்லாஹ் முத்தம் குஞ்சுறனால தான் நான் முத்தம் கொடுக்குறேன், ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுத்ததுனால தான் நான் முத்தம் கொடுக்குறேன், உனக்கு எந்த விதமான சக்தி கிடையாது என்று ஒரு வார்த்தை தான் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், இந்த கல் நாளைக்கு சாட்சி சொன்னால்தான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும், இந்த கல் உனக்கு சாட்சி சொல்லாவிட்டால் நீ நரகத்துக்கு தான் போவேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு கருத்தை சொல்றாங்க. அப்ப எதையும் யாரும் இழிவாக பேசிவிடக்கூடாது. இது சொர்க்கத்துடைய மாணிக்கம். யாக்கூத்து அஹலில் ஜன்னா. என்ன சொன்னார்கள்? யாக்கூத்து அஹலில் ஜன்னா, இது சொர்க்கத்துடைய மாணிக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த கல் இருக்கிறது, அனைத்து இந்த கல்லுக்குள் ஒலிஷானம் ஒஷஃபத்தைன், இதுக்குள் 2 உதடுகள் இருக்கிறது. இது சாட்சி சொன்னால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும், இது சாட்சி சொன்னால் நரகத்துக்கு போக முடியும் என்றெல்லாம் இந்த குர்ஆன் கூட நமக்கு தெளிவாக தெளிவுபடுத்துகிறது. அந்த அளவிற்கு இதோடைய சிறப்பு இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து எல்லா நபிமார்களும் இந்த கல்லை முத்தமிட்டார்கள். அதே போல் இந்த கல்லை யாரெல்லாம் முத்தமிடுகிறார்களோ அவர்கள் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அவர்களை பரிசுத்தமானவர்களாக அன்றை பிறந்த பாலகனை போல் அவர்கள் தாயகம் திரும்புவார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த பைத்துல்லா இருக்கிறது, இந்த பைத்துல்லாவில் தவாப் செய்யும் பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போல் அவர்களுக்கு நெருக்கடி இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கு தீய சிந்தனை கெட்ட சிந்தனை ஒருபொழுதும் வராது என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு அடுத்து வத்தஹிசு மின் மகாமி இப்ராஹீமா முஸல்லா, ஒரு இடம் இருக்கிறது, மகாமி இப்ராஹிம் என்று சொல்வார்கள். நம்ம அந்த காபத்துல்லாவுடைய படத்தை பார்க்கும்போது, வீடியோ பார்க்கும்பொழுது இது இடம் மக்காம இப்ராஹிம், இது ருக்குனே யமனி, இது ருக்குனே யமனி என்ற ஒரு இடம் இருக்கிறது. 70 நபிமார்கள் துவா செய்த இடம். இந்த இடத்துல போய் துவா செய்ய வேண்டும். அதே போல் இந்த காபத்துல்லாவை பார்த்து துவா செய்யக்கூடியவர்களுடைய துவா கபூல் ஆகும். அதே போல் இந்த ஹஜ்ரே அஸ்வதுடைய கல்லை முத்தமிடக்கூடியவர்கள் அனைத்து பாவங்களையும் அந்த கல்லை இழுத்து விடும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதற்கு பிறகு ருக்குனே யமனி மக்காம இப்ராஹிம் இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருத்தர்களும் குடும்ப ஒற்றுமைக்காக துவா செய்ய வேண்டும். எதுக்காக துவா செய்ய வேண்டும்? குடும்ப ஒற்றுமைக்காக துவா செய்ய வேண்டும். அந்த இடத்தில் ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்சம் நீர் அணுவதற்காக இந்த காபத்துல்லாவில் இருக்கக்கூடியவர்கள் நபிகள் பார்த்து சூனியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள். ஒரு பக்கம் காஹின் ஜோசியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள், மஜ்னூன் பைத்தியக்காரன் என்றெல்லாம் சொன்னார்கள், அதே போல கவிஞர் என்றெல்லாம் சொல்வார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏசனமோ அந்த அளவுக்கு அந்த பூமியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இட்டுக்கட்டி பேசினார்கள். அப்போ அந்த இட்டுக்கட்டி பேசக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி, அவருடைய பெயர் தான் அபூசர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவருடைய பேர் என்னது? இஸ்லாத்துக்கு வரல, இஸ்லாத்துக்கு வராத முன்னாடி வரலாறு. அந்த சஹாபி என்ன செய்கிறாரு?
தன்னுடைய சகோதரன் அனஸ் அனுப்பிவிடுறாரு. போ காபத்துல்லால் என்ன நடக்குது, ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அவர் அனுப்பிவிட்ருக்காரு. அவரும் போய் உள்ளே போய் பார்த்துட்டு 15 நாள் வரைக்கும் இருந்திருக்காரு. எத்தனை நாள் வரைக்கும்? 15 நாள் வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு. தூது பார்க்க போனார், சிபிஐயாக போனார். வரும்போது எப்படி வந்தார்? முஸ்லீமாக வந்தார், ஈமான்தாரியாக வந்தார், கலிமா சொன்னவராக வந்தார், அமல் செய்யக்கூடியவர்களாக வந்தார். 15 நாட்கள் வரைக்கும் அந்த இடத்தில் அவர் இருந்தார். 15 நாள் வரைக்கும் என்ன சாப்பிட்டார்? ஒரு நேரம் சாப்பிடாட்டி நமக்கு என்ன ஆகும்? காலையில் சாப்பிடணும்னு சொன்னால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? 15 நாள் வரைக்கும் அவர் சாப்பிடல. அந்த 15 நாட்கள் வரைக்கும் அவருடைய உணவு என்னாக இருந்துச்சு? ஜம்சம் நீரை குடித்தார்கள். எதை குடித்தார்கள்? ஜம்சம் நீரை குடித்தார்கள். இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. உணவு என்று குடித்தால் அது உணவுடைய சக்தியை கொடுக்கும். மருந்து என்று நினைத்து குடித்தால் அது மருந்துடைய சக்தியை கொடுக்கும். அதே போல் என்னென்ன ஹாஜத்துக்காக அதை குடிக்கிறோமோ அனைத்து ஹாஜத்துகளையும் நிறைவேற்றப்படும் என்றெல்லாம் இந்த நீருடைய சிறப்பை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள். அந்த அளவிற்கு இது பாலாக நினைத்தார்கள், அது பாலுடைய சக்தியை குடித்தது. நீராக நினைத்தார்கள், நீருடைய சக்தியை குடித்தது. உணவாக நினைத்தார்கள், உணவுடைய சக்தியை கொடுத்தது. மருந்தாக நினைத்தார்கள், மருந்துடைய சக்தியை கொடுத்தது. ஆனால் அந்த 15 நாட்கள் வரைக்கும் காபத்துல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சிலிருந்து, செயலிலிருந்து, அமலிலிருந்து அனைத்தையும் கழித்து வந்து தன்னுடைய சகோதரர் அபூதரிடத்தில் வந்து சொன்னார்கள், இவரை போல நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள்